தரிசன புத்தகத்துல 6 உரையாடல்களை நம்ம பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட விஷயத்த ஆண்டவர் சொல்லுவாரு, ஜனங்கள் அதற்கு எதிர்மறையான கேள்வியை கேட்பாங்க. அப்புறம் ஆண்டவர் அதற்கு விளக்கம் கொடுப்பார். இப்படி நடக்கும். இந்த மாதிரி 6 உரையாடல்கள் வரும். அந்த 6 உரையாடல்களை நம்ம படிக்கும்போது நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமான சத்தியங்களை நம்ம அதுல இருந்து படிக்கலாம். அது எந்த மாதிரி உரையாடலாக இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு முதலாவது உரையாடலை நம்ம எடுத்து சிந்திச்சோம். அதுதான் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அதுல இருந்து இப்போ சிலவற்றை நம்ம பார்ப்போம். ஆண்டவர் என்ன சொல்றாரு அவங்கள பார்த்து, நான் உங்களை சிநேகிக்கிறேன்னு சொன்னாரு. எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தவங்கள, பாவமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவங்களை பார்த்து, கர்த்தருடைய வசனத்தை விட்டு விலகி போனவங்களை பார்த்து, அவங்கள பார்த்து அந்த புஸ்தகம் முழுதும் வாசித்து பார்த்தாலே அவங்ககிட்ட என்னென்ன தப்புகள் இருந்ததுங்கிறத நீங்களே பட்டியல் போட்டு பார்க்கலாம். அதை பார்த்துக்குங்க. அப்படிப்பட்ட நிலையில் இருந்தும் அவங்கள நேசிக்கிறேன்னு சொல்றாரு. எவ்வளோ நல்ல ஆண்டவர்! நம்முடைய பலவீனங்களிலும் குறைவுகளின் நடுவிலும் நம்மை நேசிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் அப்படின்னு நினைக்கும் போது அது நமக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு, தைரியமா இருக்குது. அதே நேரத்துல இந்த அன்புக்கு நம்ம உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் நம்ம மேலோங்கி வருகிறது. அப்படித்தானங்க? ஆமா, அப்படி இருக்கணும். சரி, அப்ப இவங்க என்ன பண்றாங்க, தங்களையும் உணரல. இப்படிப்பட்ட நிலைமையில பாவ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எங்களை நேசிக்கிறேன்னு சொல்றாரே ஆண்டவரை, சொல்றீங்களே ஆண்டவரே, எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஐயோ, கையும் உடலை காலும் உடலை, இவ்வளவு நீங்களே நேசிக்கிறீங்களே, நாங்க எவ்வளவு கொடுத்து வச்சவங்க அந்த மாதிரி சொல்றதுக்கு பதிலாக நீர் எங்களை எப்படி சிநேகித்தீர் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் அவங்கள பார்த்து அவங்களுக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். இவங்க கேட்ட கேள்வி எனக்கு எதை ஞாபகப்படுத்துச்சு அப்படின்னா, கிதியோன் கேட்டதை நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ அந்த சூழ்நிலை அப்படி கேட்க வைக்குது. அதே மாதிரி ஆண்டவர் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு இவங்களை பார்த்து சொல்லும் போது, ஆமா எங்களை நேசிக்கிறீரா, என்ன நேசிக்கிறீர் அப்படின்னு இவங்க கேட்கக்கூடிய அளவுக்கு அப்படி என்ன இவங்களுக்கு விரக்தி மனசுல, ஏன் அப்படி ஒரு 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 சோர்வு, எதனால அப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம சிந்திப்போம் அப்படின்னு சொன்னேன். அப்படித்தானங்க? அது நம்ம என்னங்கிறத இப்போ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நான் உங்களை சிநேகிக்கிறேன்னு சொன்ன போது இவங்க எதிர்மறையான கேள்வி கேட்டாங்கல்ல, இதுக்கு ஆண்டவர் கோபப்படலையே பாருங்க, கோபமே படல. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு, யோவான் ஸ்நானனுடைய அப்பா சகரியா ஆசாரியன் தேவாலயத்துல பணிவிடை செய்து கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய தூதன் காபிரியேல் யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை பற்றி சொல்கிறாரு. இந்த மாதிரி உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை பற்றி சொல்கிறாரு. கேட்டுக்கிட்டு இருந்தா அவர் என்ன பண்ணாரு, அவருக்கே ஒரு தயக்கம். ஐயோ, நான் வயசான நிலைமையில் இருக்கிறேன், நான் ஒரு முதிர்ந்தவனாக இருக்கிறேன், கிழவனாக இருக்கிறேன், என்னுடைய மனைவியும் வயது சென்று ஒரு மூதாட்டியாக கிழவியாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுமா? இது யாருமே கேட்கக்கூடியது தானே. ஒரு தாத்தாவை போய் பார்த்துட்டு வருஷங்களாக குழந்தை இல்லாமல் இருக்கிற ஒரு தாத்தாவை பார்த்து அடுத்த வருஷம் உனக்கு பிள்ளை இருக்கும் அப்படின்னு சொன்னா, அப்படியா, ரொம்ப சந்தோஷம், தேங்க்ஸ் அப்படின்னு மட்டும் சொல்லி நிறுத்திக்கிடுவாங்களா? யாருக்கு? எனக்கா? என் மனைவிக்கா குழந்தை பிறக்க போகுதா? இது யாருமே கேட்கக்கூடியது தானே. இதே மாதிரி தானே அவர் கேட்டாரு. ரொம்ப பிரமாதமா பெரிய குற்றம் ஒண்ணு கேட்கலையே. இதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, பேச விடாம ஆக்கிட்டாரு. குழந்தைக்கு பேர் வைக்கிற காலம் வரைக்கும் என்ன செய்ய மாட்டார், பேச மாட்டார். இத கேட்டதுக்கு இப்படி பனிஷ்மெண்ட் கொடுத்தாருல்ல. இப்ப இவங்க கேட்கிறாங்கல்ல, நான் உங்களை சிநேகிக்கிறேன்னு சொன்னா எப்படி எங்களை சிநேகித்தீர்னு கேட்குறாங்கல்ல. என் வார்த்தையை நீங்க நம்பாம போனதுனால குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உனக்கு இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னாரா? சகரியாவுக்கு அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. இத்தனைக்கும் அவர் என் சொந்தக்காரெல்லாம் கிடையாது, ஆனா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உடனே என்ன கம்பேர் பண்ண தோணுது அப்படின்னா, இவர் என்ன அப்படி புதுசா கேட்டு போட்டாரு சகரியா? இதைத்தானே அன்னைக்கு ஆபிரகாமும் கேட்டாரு, இதைத்தானே சாரா பாட்டி அம்மாவும் கேட்டாங்க, அவங்களும் இதைத்தானே கேட்டாங்க. அப்புறம் அவங்கள ஊமையாக்கல.
அவங்களுக்கு தண்டனை கொடுக்கல, ஏன் இவருக்கு தண்டனை கொடுத்துறாரு அப்படின்னு அந்த சிந்தனை கம்பேர் பண்ணி மனுஷன் இயல்பு தானே, அந்த மாதிரி கேட்க தோணுதா. அப்புறம் எனக்கும் அதுலேயே பதிலும் வந்துச்சு. என்ன பதில் வந்துச்சு அப்படின்னு இப்போ நீங்கள் யோசிக்கீங்க. என்ன பதில் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு இப்படி ஒரு சம்பவத்தை முன்னுதாரணமாக வைக்கிறதுக்கு எந்த சம்பவமும் நடக்கலை. ஆபிரகாமுக்கு முன்னாடி இப்படி வருஷங்களாக குழந்தை இல்லாமல் இருந்து அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறந்து உதாரணத்தை காட்டுறதுக்கு யாருமே இல்லை. அதுதான் முதல் சம்பவம். அதனால அவரை விசுவாசத்தை அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா முன்னுதாரணமாக நடந்த சம்பவம் இல்லையே. ஆனா சகரியாவுக்கு அப்படி இல்லை. ஆபிரகாம் சம்பவம் இருக்கு, அன்னாள் சம்பவம் இருக்கு, சாமுவேல் பெற்றோர், அப்புறம் சிம்சோனுடைய பெற்றோர் மனோவா தம்பதியர், இந்த உதாரணங்கள்லாம் இருக்கு. ஆசாரியன்கிற முறையில் இது எல்லாமே இவருக்கு என்ன செஞ்சிருக்கோம், நல்லா தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சதுன்ட்டும் இந்த கேள்வி கேட்கிறாருல, அதான் தப்பு. அதனாலதான் அங்க பனிஷ்மெண்ட் கொடுக்காதது இங்க கொடுக்கிறாரு. சரி, யாராவது இந்த கேள்வி கேட்டா நீங்க இதை சொல்லுங்க. ஏங்க அந்த கேள்வியை தானே அவரும் கேட்டார், அன்னைக்கு ஆபிரகாம் கேட்டாரு, அதைத்தானே இவரும் கேட்டாரு. அவருக்கு தண்டனை கொடுக்காதவர் இவர் எதற்கு கொடுத்தாரு அப்படிங்கிறது. இனி இதை விட நல்ல பதில் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருந்தா அப்படின்னு சொல்றாரு. ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. வேண்டுதல் கேட்கப்பட்ட, அவர் நினைச்சிருப்பாரு உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம இப்படியும் அர்த்தம் எடுக்கலாம். இதை சொல்லும் போது அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்கிற அர்த்தமும் எடுக்கலாமா என்னன்னு தெரியல. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் விட்டுருக்கலாம். என்னைக்கோ எடுத்த ஜெபத்துக்கு இன்னைக்கு லேட்டா என்ன செய்யலாம், பதில் வரலாம். அது கூட அவருக்கு நம்ப முடியாம இருக்கலாம் இல்லையா, எப்படியோ. ஆனா எப்படி ஆனாலும் சகரியாவை கொஞ்சம் வறுத்து எடுக்கிறதுக்கு தான் ஆசைப்படுறீங்க. சரி, ஆனா அது மாதிரி இவங்க கேட்குறாங்க, நான் உங்களை சிநேகிக்கிறேன்னு சொல்லும் போது உடனே எதிர்கேள்வி கேட்குறாங்க, எப்படி சிநேகித்தீர் அப்படி. ஆண்டவரது கோபமே பண்ணல, அமைதியா அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். ஆச்சரியமா இருக்கு. அவர் நினைச்சிருந்தா தண்டனை கொடுத்துருக்கலாம், இல்ல கோவப்பட்டு கூட பேசியிருக்கலாம். அப்படி ஒன்றும் சொல்லாம அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு அவருடைய ஜனங்களை நேசிக்கிறாருங்கிறதோ, அவங்களுடைய அறியாமைய போக்குறதுக்கு ஆண்டவர் எவ்வளவு முயற்சி எடுக்கிறாருங்கிறதையும் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. நம்ம பிள்ளைங்க சில வேலைகள்ல நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க. ஒரு தடவை 2 தடவை கேட்பாங்க, ஏதாவது சொல்லுவான். அடுத்து திரும்ப திரும்ப கேட்டாங்கன்னா, பேசாம இருக்கியா இல்லையா, என்ன சும்மா தொணக்கிட்டே சொல்றோமா இல்லையா, நம்மளே டென்ஷன் ஆகிறோம். பைபிள்ல இருந்து ஏதாவது கேள்வி கேட்டா கூட சொல்லுவோம். சொல்ல தெரியலன்னா, நீ இப்ப ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப நல்ல பிள்ளையா தான் இருந்த, இப்ப நீ கொஞ்சம் பெரியவனானோடனே என்னமோ ரொம்ப முகட்டுக்கு போயிட்டேன்னு நினைப்பு. அதனால இப்ப இந்த மாதிரி எக்குத்தப்பான கேள்வியெல்லாம் கேட்காத, கர்த்தர் உன் கண்ணை குத்திர போறாரு, நாக்கு அறுத்துற போறாரு, இப்படி எல்லாம் சொல்லி அவனை பயமுறுத்துவான். நம்மளே டென்ஷன் ஆகுறோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, அவன் எழுதி அதுக்கு பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாரு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இவங்க ஏன் இப்படி கேட்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. ஏதோ உங்களுடைய மனசுல ஒரு ஒரு கஷ்டம் இருக்கு, அதனால கேட்கிறாங்க அப்படி கூட நம்ம சிந்திக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில எழும்பின தீர்க்கதரிசிகளை 3ஆக பிரிக்கலாம் காலத்தின் அடிப்படையில். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தின ஒரு சம்பவம் அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனது. நேபுகாத்நேச்சார் பாபிலோன் மன்னன் படையெடுத்து எருசலேம் தேவாலயத்தை அழித்து, யூத தேசத்தை அழித்து, எருசலேம் அழிச்சுட்டு அப்புறம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு கொண்டு போயிட்டான். ஜனங்களையும் அடிமைகளாக கொண்டு போனான் இல்லையா, அந்த சம்பவம். அது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு சம்பவம் அது. அப்படி அவங்க 70 வருஷம் பாபிலோன்ல அடிமைகளாக இருந்தாங்க. இப்ப அந்த 70 வருஷத்துக்கு பின்னாடி ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமா சொன்னபடி கரெக்டா செயல்பட்டாரு. அவங்களை திரும்பி கொண்டு வராங்க. 3 சந்தர்ப்பங்களிலாக அவங்க பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாங்க. 3 கட்டங்களிலாக அவங்க திரும்பி வராங்க. முதலாவது அவங்க புறப்பட்டு வந்தது செருபாபேலுடைய தலைமையில புறப்பட்டு வர்றாங்க. கோரேஸ் மன்னனுடைய உத்தரவின் பேர்ல அவங்க தேவாலயத்தை கட்டுறாங்க. உடனே போராட்டம் வந்துச்சு.
ஒன்றன் பின் ஒன்றாக தடைகள் வந்தது. அதெல்லாமே முறியடிச்சு தேவாலயத்தை கட்டி முடிச்சாங்க. ஏறக்குறைய ஒரு 18 to 20 வருடங்கள் ஆச்சு அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நெகேமியாவினுடைய எஸ்ராவினுடைய தலைமை, எஸ்ரா வர்றாரு. அவர் வசனத்தை போதிச்சு அவங்களுக்கு ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்துறாரு. பிற்பாடு கடைசியில் நெகேமியாவினுடைய தலைமையில் ஒரு குரூப் வர்றாங்க. அவங்க எருசலேமினுடைய அலங்கத்தை கட்டி முடிக்கிறாங்க. அலங்கம் கட்ட வேண்டியதான் அவசியமாக இருந்தது. அதை கட்டி முடிச்சாங்க. இப்போ இவங்க 70 வருஷம் பாபிலோன்ல இருந்து சிறையிருப்பிலிருந்து இவங்க குடி புகுந்திருக்கிறாங்க. வருஷங்கள் கொஞ்சம் கடந்து போச்சு. பொருளாதார நிலையில அவங்க ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய இந்த குணங்கள் நல்லா பாராட்ட வேண்டிய விஷயம்தான். என்ன அப்படின்னா, 70 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன போது போனவங்கள்ல இப்ப நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க. போனவங்கெல்லாம் ஒருத்தர் 70 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது ஒருத்தனுக்கு 20 வயசா இருக்குன்னு வச்சுங்க. இப்போ வரும்போது வயசு அவனுக்கு என்னவா இருக்கும்? 90 வயசா இருக்கும். ஒருத்தன் 30 வயசுல போனான்னா அவனுக்கு 100 வயசா இருக்கும். இந்த வயசுல உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சா உட்கார முடியாது. இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற நிறைய பேர் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, வந்திருக்க மாட்டாங்க. நல்ல ஆர்வம் உள்ளவங்க வந்திருப்பாங்க. மற்றபடி வந்தவங்க எல்லாமே நான் நினைக்கிறது பெரும்பாலும் அவங்க பாபிலோனிலேயே பிறந்து வளர்ந்தவங்க இப்போ வாராங்க. இப்போ அவங்க தங்களுடைய முற்பிதாக்கள் மூலமாக எருசலேமை பற்றி, அவங்களுடைய கடந்த கால வரலாறை பற்றி, தேவாலயத்தை பற்றி, அதனுடைய மகத்துவத்தை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. அதனால அவங்களுடைய மனசுல போய் ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டணும், நம்முடைய பூர்வீக பிதாக்களுடைய அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் வந்திருக்காங்க. இப்போ அது கூட பாருங்க, வந்த உடனே எருசலேமை அப்படியே மண்மேடாக்கிட்டு போயிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க வந்த உடனே குடியிருப்புக்கான ஏற்பாடை பண்ணணும். ஆனா அதை அவங்க செஞ்சதாக கூட வாசிக்கல. ஆலயத்தை கட்டுறதுக்கு தான் முதல் முயற்சி எடுக்கிறாங்க. அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம்தான். அப்புறம் ஆலய கட்டுமான பணிக்கு தொடர்ந்து தடை வந்த போது, சரி ஆண்டவருக்கே இல்லாத அக்கறை நமக்கு என்ன வந்திருக்கு, அவர் எப்போ சாதகமான சூழ்நிலையை உருவாக்குறாரோ அப்ப நம்ம கட்டிக்கிடுவோம். அவர் ஆலயம், அவர் எப்ப நமக்கு சாதகமான சூழ்நிலையை தர்றாரோ அப்ப கட்டிக்கிடுவோம். பேசாம நம்ம குடியிருக்கிறதுக்கு முதல்ல ஏதாவது ஒரு வீட்டை கட்ட பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலய பணியை நிறுத்திட்டு இப்ப என்ன செய்யறாங்க, வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, இவனுக்கு இதையும் மறந்துடுவாங்க போல தெரியுது ஆலயத்தை கட்டுற விஷயத்த அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு 2 தீர்க்கதரிசிகளை எழுப்பினாரு. அந்த 2 தீர்க்கதரிசிகளும் இவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. அதாவது கர்த்தருடைய வார்த்தையை போதிச்சாங்க. அது ரொம்ப சக்சஸ் ஆச்சு. அவங்களுடைய பிரசங்கம் ரொம்ப கிரியை செய்தது. அதன் பலனாக இவங்க புத்துணர்வு பெற்று சோர்ந்து போயிருந்த இவங்க எப்படியாவது ஆலயத்தை கட்டணும்னு முடிவு பண்ணி திரும்ப எடுப்பித்த கட்டி முடிக்கிறாங்க. அந்த 2 தீர்க்கதரிசிகள் யாரு? கரெக்ட், சகரியா. ஆகாய், சகரியா. அப்போ இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், ஆகாய், சகரியா தீர்க்க தரிசன அந்த நூல்களை நீங்க படிக்கணும்னா எஸ்ராவினுடைய புஸ்தகத்தை படிக்கணும். எஸ்ராவினுடைய புஸ்தகத்தையும் ஆகாய், சகரியா நூலையும் நீங்க சேர்த்து வச்சு படிக்கும்போது தான் அந்த வரலாறு முழுவதையும் நீங்க முழுசா தெரிஞ்சுக்கிட முடியும். சரி, அப்படியே அவங்க ஆலயத்தை வீட்டை கட்டும் போது இவங்க சொல்ல அப்பதான் ஆகாய் சொல்லுவாரு, கர்த்தருடைய வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சுப்பாவப்பட்ட வீடுகள்ல குடியிருப்பானே அப்படின்னு சொல்லுவார்ல. இது சந்தர்ப்பம் தெரியாம நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருப்போம். ஆனா இது சொல்லக்கூடிய பின்னணி இதுதான் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி கட்டி முடிச்சாங்க. இதுக்கிடையில எதிரிகளுடைய போராட்டம் ஒரு பக்கம், சுத்திலும் இருக்கிற ஜாதிகள், புறஜாதிகள், அவங்களுடைய தாக்குதல்கள், அப்பப்போ தொந்தரவு, அப்புறம் பொருளாதாரத்துல ரொம்ப இவங்க வீழ்ச்சி அடைஞ்ச நிலைமையில இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் உங்களை சிநேகிக்கிறேன்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன வருது? எப்படி சிநேகித்து? எங்க வாழ்க்கையே இந்த லட்சணத்துல இருக்கு. இவ்வளவு வசதி இல்லாம பல குறைகளோட இருக்கிறோம். எதிரிகள் எப்ப பார்த்தாலும் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நிம்மதியா ஆலயத்தை கூட கட்டி முடிக்க முடியல, அவ்வளவு சிரமப்பட்டு கட்டினோம். அப்புறம் அலங்கத்தை கட்டி முடிச்சோம், அதுக்கும் எதிர்ப்புகள் வந்துச்சு.
இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் பாவம், ஒரு பக்கம் தங்களுடைய வாழ்க்கை குறித்த உணர்வின்மை, இன்னொரு பக்கம் சுற்றிலும் இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொந்தரவு, அடக்குமுறைகள், தாக்குதல்கள், இதன் பொருளாதாரத்துல வீழ்ச்சி, இதெல்லாமே சேர்ந்து இவங்களை ஒரு விரக்தி மனப்பான்மைக்கு கொண்டு போயிட்டு நான் உங்களை சிநேகிக்கிறேன்னு சொன்ன போது இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்காங்க. சில வேளைகளில் நம்மளும் அப்படித்தானே இருக்கோம். ஆண்டவருடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தின் அடிப்படையில் அளந்து பார்க்கறதுக்கு முயற்சி பண்றோம். தப்பது. தேவனுடைய அன்பை அளப்பதற்கான அளவுகோல் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் அல்ல. அப்படியா நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களை வச்சு தேவனுடைய அன்பை நாம் அளக்கிறதுக்கு முயற்சித்தோம்னா அதுல தோல்வி அடைஞ்சிருவோம். அதை புரிஞ்சுக்கிட முடியாது. ஏன்னு சொல்றேன் கேளுங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் அனுபவங்கள் மாறும். நான் போற அனுபவங்கள் வேற, நீங்க போற அனுபவங்கள் வேற. உங்களை ஒவ்வொருவரும் வித்தியாசமான அனுபவங்கள்ல பாதைகள்ல போய்கிட்டு இருக்கிறோம். எல்லாமே விசுவாசிகளா? ஆமா. எல்லாருமே சபை ஐக்கியத்துல இருக்கிறோமா? ஆமா, உண்மைதான். எல்லாருமே தூத்துக்குடியை சுத்தித்தான் தூத்துக்குடியெல்லாம் இருக்கிறோமா? ஆமா. ஆனா சந்திக்கிற பிரச்சனைகள் வேற, கடந்து போகிற பாதைகள் வேற, அனுபவங்கள் வேற. அப்ப நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களை வச்சு ஆண்டவருடைய அன்பை நம்ம அளக்கிறதுக்கு, புரிஞ்சு கொள்றதுக்கு முயற்சித்தோம்னா நம்முடைய அனுபவங்கள் ஏறி இறங்கி வர்றது மாதிரி தேவனுடைய அன்பு என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? ஏறி இறங்க வேண்டியது இருக்கும். அப்படி இல்லை. என் அனுபவங்கள் மாறும், என்னுடைய சூழ்நிலைகள் மாறும். ஆனா தேவனுடைய அன்பு எப்பொழுதுமே மாறாததாக, நிரந்தரமானதாக இருக்கிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நான் உங்களை, இவங்க தங்களுடைய வாழ்க்கையை பார்க்குறாங்க. இவர் நேசித்தா ஏன் இதெல்லாம் நடக்கு அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல தான் எங்களை எப்படி சிநேகித்தீர் அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப இதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிற ஆண்டவர் பதிலை எங்க இருந்து தொடங்குறாரு? ஏசா யாக்கோபு பிறப்புல இருந்து ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற வாழ்க்கையின் அடிப்படையில பதில் சொல்லல. நான் எப்படி உங்களை நேசிக்கிறேன்னா கேக்குறீங்க. நான் உங்களை எப்படி நேசிக்கிறேங்கிறத இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கிறாருங்க? ஏசா யாக்கோபு பிறப்புல இருந்து ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களை வச்சு ஆண்டவருடைய அன்பை நம்ம சந்தேகப்படுறோம். ஆண்டவர் நேசிக்கிறாருன்னு சொல்றாங்க. நேசித்தான் எதுக்கு இதெல்லாம் நடக்கு அப்படின்னு சர்வசாதாரணமா கேட்கிறோம்ல. இதை சொல்லும் போது ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு தேவ மனிதர், நல்ல ஒரு பிரசங்கியார், என்னுடைய அபிமானத்துக்குரிய ஒரு பிரசங்கியார், என்னால் மிகவும் மதிக்கப்படுகிறவர். அப்போ அவர் ஒரு மிகப்பெரிய பட்டணத்துல ஒரு சர்ச்சில் சிறப்பு கூட்டங்கள்ல செய்தி கொடுக்கிறார். அன்னைக்கு அவர் பேசின வசனம் பிரசங்கத்துக்கு ஆதாரமாக எடுத்த வசனம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 யோவான் 4:8 என்ன சொல்லுது? அது சொல்றத சொல்லுதும். அப்படியா? தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான். அந்த வசனம் தான். அதை வச்சுட்டு பிரசங்கம் பண்றேன். ரொம்ப சின்ன வசனம், ஆனா அது ஒரு மகான், ரொம்ப அருமையாக பேசக்கூடியவர். அவருக்கே உரிய பாணியில, அவருக்கே உரிய ஸ்டைல்ல ரொம்ப அழகா அந்த பிரசங்கத்தை பேசி முடிச்சுட்டு ஸ்டேஜ்ல இருந்து கீழே இறங்கி வரும்போது பலர் அவரை பார்த்து விஷ் பண்ணாங்க, ஸ்தோத்திரம் போட்டாங்க, எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு 2-3 பெண்கள் அவர்கிட்ட விஷ் பண்ணாங்க. அதில் ஒரு பெண் நின்று கொண்டு இருந்தா. இது ஆங்கிலேயர்கள் வெளிநாட்டில் நடந்த சம்பவம். ஆனால் அந்த தேவ மனிதர் இந்தியாக்காரர், நம்ம தமிழ்நாட்டுக்காரர். அப்போது அவர்கிட்ட
இந்த இந்த இன்னைக்கு நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிற பெண்கள்ல, அந்த இளம் பெண்கள்ல ஒரு பெண் கேட்குது, ஒரு பொண்ணு கேட்குது, ஐயா உங்க பிரசங்கத்தை நான் கேட்டேன், தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான் அப்படிங்கிற வசனத்தை வச்சு ரொம்ப அழகா நீங்க பேசுனீங்க. ஆனா உங்க பிரசங்கத்தை துளி அளவும் நான் நம்பல அப்படின்னு சொன்னான். நேற்று இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டு நீங்க திரும்பி போகும்போது உங்க பிரசங்கத்தை கொஞ்சம் கூட நாங்க நம்பலையான்னு சொல்லிட்டு போனா எனக்கு எப்படி இருக்கும்? ஈட்டி வச்சு குத்துற மாதிரி இருக்கும், அவன் உள்ள முடஞ்சிரும்ல. அதே மாதிரி அவருக்கு இது முகத்தை பார்த்து சொல்லுது, உங்களுடைய பிரசங்கத்துல துளி அளவு கூட எனக்கு நம்பிக்கை இல்லை, நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது, நீங்க நம்புறீங்களா? நீங்க பேசுனதை நீங்களே நம்புறீங்களா? உடனே அவர் சொன்னாரு, நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியல, ஆனா இது ரொம்ப கொஞ்சம் எல்லை கடந்து பேசுறது மாதிரி தெரியுது, ஏன் இப்படி இவ்வளவு விரக்தியா பேசுறீங்க அப்படின்னு கேட்டபோது அந்த சகோதரி சொன்னது, என்னை பாருங்க, பார்க்கும்போது தான் தெரியுது நல்ல அழகான பெண், ஆனா கண்ணெல்லாம் நம்மள மாதிரி தான் இருக்கு, ரெண்டு கண்ணும் தெரியாது. அப்ப சொன்னது, நான் வாலிப சிறு வயதில் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், சபா ஐக்கியத்தில் இருந்தேன், அப்புறம் சண்டே ஸ்கூலில் ரொம்ப ஆக்டிவாக சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் ஊழியத்தில் செயல்பட்டேன், பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் ஆசிரியையாக இருந்தேன், புகழ்பெற்ற தேவ மனிதர்களுடைய ஊழிய அந்த ஸ்தாபனங்களில் நான் பணிபுரிந்தேன். அப்போ எனக்கு திருமண வயது வந்தது. திருமண வயது வந்தபோது என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தாங்க. அவங்க ரொம்ப எதிர்பார்ப்போட மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தாங்க. நானும் என்னுடைய திருமணத்தை எதிர்நோக்கி இருந்தேன். ஒரு நல்ல கணவனை, ஒரு நல்ல ஆவிக்குரிய கணவனை திருமணம் பண்ணி குடும்பமாக இணைந்து இன்னும் அதிகமாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஆசையோட என்னுடைய திருமண வாழ்வை குறித்து நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது திடீர்னு எனக்கு சுகவீனமானது. என்னை மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க, சிகிச்சை எடுத்தேன். என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரில. என்னுடைய 2 கண்களும் தெரியாம போச்சு. இப்போ என்னை பாருங்க, எனக்கு 2 கண்ணும் தெரியாது. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் என்ன குறைவு வச்சேன்? சிறு வயதில் ரட்சிக்கப்பட்டது தப்பா? ஒரு உத்தமமான கிறிஸ்தவ பெண்ணா வாழணும்னு தீர்மானம் பண்ணி வாழ்ந்தது தப்பா? சண்டே ஸ்கூல் ஊழியத்தில் முற்றிலுமா என்னை அர்ப்பணித்து பிள்ளைங்களுக்கு நல்ல ஆசிரியையாக பணிபுரிந்தேன், அது தப்பா? என்னால் முடிஞ்ச மட்டும் தேவனுடைய சேவையில் என்னை ஈடுபடுத்தி கொண்டு வாழ்ந்து வந்தேன், அது தப்பா? சொல்லுங்க, ஏன் இப்படி நடந்துச்சு? இப்போ என்னுடைய அதோட என் வாழ்க்கையே இருண்டு போச்சு. நீங்க சொல்றீங்க 1 மணி நேரம் இப்ப பிரசங்கம் பண்ணீங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறாருன்னு. அவர் அன்பாக இருந்தாருன்னா இது ஏன் நடக்குது? நான் எப்படி நம்புறது? இந்த கேள்வி தப்புன்னே நான் சொல்ல மாட்டேன். சொல்ல முடியுமா? நம்ம நிறைய வசனங்களை சொல்லி என்ன சொல்றது, வசனத்தை காட்டி பேசி சமாளிச்சுட்டு போகலாம். ஆனா இதெல்லாம் உடைந்து போன உள்ளத்திலிருந்து வர்ற வார்த்தைகள், எழும்புகிற கேள்விகள். ஒரு கணம் அந்த தேவ மனிதர் அப்படி திகைச்சு போனார். அவர் சொன்னார், அந்த கேள்வி கேட்டதான் ஒரு கணம் நான் திகைத்தேன். நொறுங்கி போன இதயத்திலிருந்து வர்ற இந்த கேள்வி, இதுக்கு இப்ப இந்த பெண்ணுக்கு நான் என்ன பதில் சொல்றது? மனசுக்குள்ள ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, உடைஞ்சு போன இந்த உள்ளத்துல இருந்து இந்த பொண்ணு இந்த கேள்வி கேட்டிருக்கு, எப்படி எனக்கு பதில் சொல்றதுன்னு தெரில, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும்னு நான் மனசுக்குள்ள ஒரு அந்த அந்த நினைப்பை வச்சு ஜெபம் பண்ணிட்டு அந்த சகோதரிகிட்ட நான் பேச ஆரம்பிச்சேன். பேசினதனுடைய சுருக்கம் என்ன அப்படின்னா, சகோதரி, ஆண்டவருடைய அன்பை உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம் என்னும் அளவுகோலை வச்சு நீங்க அளந்து பார்க்குறீங்க.
அது தப்பு. அது செய்யாதீங்க. அனுபவங்கள் மனிதனுக்கு மனிதன் வித்தியாசப்படும். அதை வச்சு தேவ அன்பை நீங்க இடம் போடாதீங்க. தேவனுடைய அன்பை அதனுடைய பூரண வடிவத்தில் நீங்கள் பார்க்க வேண்டுமானால் சிலுவையை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கே உரிய பாணியில தேவனுடைய திட்டத்தில் சிலுவை, மீட்பின் திட்டத்தில் சிலுவை, சிலுவையில் வெளிப்பட்ட தேவ அன்பு, இதை ரொம்ப அழகா பேசினார். பொதுவாக நல்லா பேசக்கூடியவர் தான். பேசி முடிச்சுட்டு சொன்னாரு, சகோதரி, இந்த உலகத்துல மனித இனம்னே ஒண்ணு இல்லாம நீங்க ஒரு ஆளு மட்டும்தான் இந்த பூமியில இருந்தீங்கன்னா அப்படின்னு வச்சுங்க, உங்களுக்காக ஆண்டவர் சிலுவையில் மரித்திருப்பார். அவர் உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா பேசும்போது கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்தார். அந்த வார்த்தைகள் அந்த பெண்ணை தொட்டது. அதுக்கப்புறம் அவங்க நல்ல தீர்மானம் எடுத்து சந்தோஷமாக ஆண்டவருக்குள்ளே வாழும்படி தீர்மானித்தார்கள். இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் தேவனுடைய அன்பை என்ன செய்யுதுங்க, கேள்விக்குறியாக்குது. அப்போ இவர் என்ன சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை பார்க்காதீங்க, அது மாறும். ஆனா என்ன பாருங்க, சிலுவையை பாருங்க, அதுல வெளிப்பட்ட தேவ அன்பை பாருங்க. அதே மாதிரி நான் உங்களை சிநேகிக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லும் போது, நீர் எங்களை எப்படி சிநேகித்தீர்னு இவங்க விரக்தியான இந்த எதிர்மறையான கேள்வியை கேட்கிற இந்த சந்தர்ப்பத்துல ஆண்டவர் அப்போதைக்கு அவங்களுடைய அனுபவத்திலிருந்து பதில் சொல்லாம துவக்கத்திலிருந்து தொடங்குறார். சில விஷயங்கள் அவங்க சொல்லிதான் விளங்க வைக்கணும். அந்த வேர்ல இருந்து கொண்டு வரணும் விஷயத்தை. இப்போ இதை மனசுல வச்சுக்கிட்டு இப்ப பாருங்க, நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன். ஏசா யாரு, யாக்கோபாரு, அண்ணன் தம்பி. இதை ஏன் இவகிட்ட சொல்லணும்? யாக்கோபினுடைய சந்ததி. யாக்கோபினுடைய சந்ததி யாரு? இஸ்ரவேலர். கூட பிறந்த ஒரே தாய், ஒரே கர்ப்பத்துல இரட்ட குழந்தைகளாக உருவானவங்க. மூத்தவனா பிறந்தது யாரு? ஏசா. பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி மூத்த குமாரனாக பிறக்கிறது பெரிய சிலாக்கியம். அவனுக்கு விசேஷ ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆமாவா இல்லையா? சேஷ்ட புத்திரப்பாக அவங்களுக்கு உண்டா இல்லையா? அப்ப இதுக்கெல்லாம் தகுதியானது யாரு? ஏசா. அப்படி இருந்தும் நான் ஏசாவை தேர்ந்தெடுக்கவில்லை, யாக்கோவை தேர்ந்தெடுத்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க அப்பனை தேர்ந்தெடுத்தேன் அப்படித்தானே சொல்றாரு. உங்க முற்பிதாவை யாக்கோவை தேர்ந்தெடுத்தேன். அதுல ஒரு சின்ன ஒரு சிக்கலான ஒரு வார்த்தை, அதை கூட நான் கொஞ்சம் தெளிவுபடுத்திடுறது நல்லது. ஏன்னா இது ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு வசனம். அது எதனாலங்க ஏசாவை வெறுத்தாரு, ஏன் யாக்கோவை தேர்ந்தெடுத்தாரு? அப்ப ஆண்டவர் அந்த ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்கிறாரு. அப்ப இந்த இடத்துல கால்வினிசமும் அர்மீனியனிசமும் ஒன்னோடு ஒன்று மோதுது. இப்ப நான் அது பக்கமெல்லாம் போக விரும்பல. கால்வினிசம் சரியா, அர்மீனியனிசம் சரியா, அவங்க என்னென்ன காரணம் சொல்றாங்க, இதெல்லாம் காரணம் சொன்னாங்கன்னா இது முடிவே இல்லாம சாயங்காலம் வரைக்கும் நான் பேசிக்கிட்டே இருக்கலாம். அவங்க சொல்றதுலையும் சொல்லி, அதுக்கு மதர் கருத்து சொல்லி, இவங்க சொல்றதையும் சொல்லி, அதுக்கு பதில் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது நமக்கு வேண்டாம். டைரக்டா இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னங்கிறத நான் சொல்றதா இருந்தா இப்படி சொல்லலாம். நான் ஏசாவை வெறுத்து யாக்கோவை சிநேகித்தேன், யாக்கோவை சிநேகித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன் அப்படிங்கிறார். அந்த இடத்துல வெறுத்தேன் அப்படிங்கிற வார்த்தைக்கான பொருள் என்னங்கிறத நீங்க பார்க்கணும். உதாரணமாக ஆண்டவர் கர்த்தரா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும்போது சொல்வாரு, தன் தகப்பனையாவது, தாயையாவது, சகோதரனையாவது, சகோதரியையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது வெறுக்காதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான்.
சொன்னார்ல, வெறுக்காதவன்னே சொல்லுவாரு. அப்ப ஆண்டவருடைய சீசர்கள் என்ன செய்யணும்? இது எல்லாத்தையும் வெறுக்கணும். பரவாயில்லையே, இப்படிப்பட்ட சாமி தானே நமக்கு வேணும், இப்படிப்பட்ட கடவுள் தானே வேணும், எவ்வளவு அழகா சொல்லிட்டாரு. இவங்க எல்லாம் என்ன செய்யணும்? வெறுக்கணும். நல்லா இருக்குல்ல? அப்பாவை வெறுத்தரணும், அம்மாவை வெறுத்தரணும், சகோதரனை சகோதரியை வெறுத்தரணும், நம்ம மட்டும் தனிக்காட்டு ராஜாவா இருக்கணும். கும்பிட்டா இப்படிப்பட்ட சாமியெல்லாம் கும்பிடணும், தொந்தரவு இல்லாம நம்மளை பார்த்துக்கிட்டாரு பாரு. அப்படியா? ஒரு தடவை ஒரு போதகர் ஒரு சர்ச்சில் மீட்டிங்கில் செய்தி கொடுக்க போயிருக்கிறார். அவர் நல்லா பேசக்கூடியவர் தான். அப்போது மீட்டிங் முடிச்சுட்டு அவர் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் அப்பாயின்மெண்ட் வாங்கி அனுமதியோட சில வாலிப சகோதரிகள் அவரை பார்க்க போகிறாங்க. அவர்கிட்ட பார்த்து பேசி ஜெபம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு. அப்போ அவரும் நேரம் ஒதுக்கிட்டாரு. போனாங்க. போனோடனே இவங்க கேள்விகள் கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஐயா பதில் சொல்லிட்டு இருக்கார். ஒவ்வொரு கேள்வியாக கேட்க இவர் பதில் சொல்ல இப்படி ஒரு கேள்வியை கேட்டாங்க. ஐயா, எங்களுக்கு ஒரு சந்தேகம், சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் அவர். உலகத்தில் இதுவரைக்கும் உலகத்தில் வாழ்ந்த பெண்கள்ல கொடுத்து வச்சவ அதிர்ஷ்டசாலியான பாக்கியவதியான பெண் யாரு அப்படின்னு கேட்டாங்க. இதுவரைக்கும் பூமியில வாழ்ந்த பெண்கள்லயே ஆசீர்வதிக்கப்பட்ட பாக்கியவதியான பெண். யோசித்து பார்க்குறாரு. இவருக்கு தெரிஞ்ச பேரெல்லாம் சொல்லி பார்க்குறாரு. நோ நோ அப்படின்ட்டாங்க. இது இல்லைன்ட்டாங்க. உடனே இவரு, சரிம்மா எனக்கு தெரில, நான் தோல்வியை ஒத்துக்கிடுறேன், நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ரொம்ப குஷியாக சொன்னாங்க, உலகத்தில் இதுவரைக்கும் வாழ்ந்த பெண்கள்லையே கொடுத்து வச்ச பெண், பாக்கியவதியான பெண் யாருன்னா ஏவாள் தான் அப்படின்னாங்க. இவரே அதிர்ந்து போனாரு. ஏவாளா? அது எப்படிங்கம்மா சொல்ற? அவளுக்கு தானே மாமியா மாமனார் கிடையாது. அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, நானும் இத்தனை வருஷமா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேம்மா, ஏவாளை பத்தி இப்படி ஒரு ஐடியா, இப்படி ஒரு கருத்து எனக்கு வந்ததே இல்லை. ஆராய்ச்சி எப்படி போகுது? ஏவாளுக்கு மாமியார் மாமனார் கிடையாதான், அதனால ரொம்ப கொடுத்து வச்ச பெண்ணா சொல்லிட்டு சொன்னாரு, இந்த பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி போனா அந்த குடும்பத்துல இருக்கிற பெருசுக பாடு திண்டாட்டம் தான். இப்ப இது எதுக்கு சொன்னேன் சொல்லுங்க பாப்போம். ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகிக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா? அப்ப இந்த வெறுத்து அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னதை நம்ம நினைச்சோம். அப்ப அந்த இடத்துல வெறுக்கிறேன்னு சொல்றாரு. வெறுத்தாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். அந்த இடத்துல வெறுக்கணும் அப்படின்னு அர்த்தமா? இல்லை. அதே ஆண்டவர் தான் அதே வசனத்தை இன்னொரு நற்செய்தியில சொல்லும் போது, அதே வசனம் தான் இன்னொரு சுவிசேஷத்துல வரும்போது, தன் தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது சகோதரனையாவது சகோதரியையாவது அப்படின்னு சொல்லிட்டு, என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அந்த இடத்துல வெறுத்தல் அப்படிங்கிற வார்த்தைக்கு வசனத்தின் மூலமா தானே விளக்கம் பார்க்கணும். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவரை விட அதிகமாக நேசிக்க கூடாது. அதேதான் இங்கேயும். நான் யாக்கோபை சிநேகித்தேன் ஏசாவையோ வெறுத்தேன் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி அர்த்தம் எடுக்கணும்னா, ஏசாவை விட யாக்கோபை அதிகமாக நேசித்தார், ஏசாவை விட யாக்கோபை அதிகமாக நேசித்தார் அப்படித்தான் பொருள். என்னங்க? அவர் அங்கதான் ஆண்டவருடைய அந்த முன்னறிவு வெளிப்படுகிறது. அவருடைய ஃபார் நாலேஜ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? முன்னறிவுங்கிறது இருக்குல்ல, இவங்க எப்படி இருப்பாங்கிறத முன்னாடி அவர் உணர்றாரு இல்லையா?
நம்முடைய ரட்சிப்பை பத்தி கூட சொல்லும்போது அப்படித்தானே, எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார். முன் அறிந்தவர்களை முன்குறித்திருக்கிறார், முன்குறித்தவர்களை அழைத்திருக்கிறார், அழைத்தவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல கொண்டு வர, நான் ஏசாவை செலுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன், உங்களுடைய முற்பிதாவை நான் நேசித்தேன். அடுத்து சொல்றாரு, அந்த நேசத்தை எப்படி வெளிப்படுத்துறாரா? 3ஆம் வசனம், ஏசாவையோ நான் வெறுத்தேன், அவனுடைய மலைகளை பாழும், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்தில் உள்ள சர்ப்பங்களின் தாவுமாக்கினேன். அதாவது ஏசா குடியிருக்கிற பகுதி, ஏசாவினுடைய சந்ததியார் குடியிருக்கிற பகுதி. அந்த இடத்துக்கு ஏசாவுக்கு இன்னொரு பேர் உண்டு. என்ன பேரு? ஏதோம். ஏசாவினுடைய இன்னொரு பேர் ஏதோம். அப்ப ஏசாவினுடைய சந்ததிக்குள்ள இன்னொரு பெயர் ஏதோமியர். ஏதோமினுடைய சந்ததி ஏதோமியர். அந்த ஏதோமினுடைய சந்ததியான ஏதோமியர் வசித்த அந்த நாடு, அந்த ஏரியா என்ன பேரு? ஏதோம். ஏதோம். அவர்களுடைய அக்கிரமங்கள், பாவங்கள் பெருகினது. யாருடைய? ஏதோமியருடைய. ஆகையினால ஆண்டவர் என்ன செய்தாரு? ஏதோமுக்கு எதிராக தம்முடைய எச்சரிப்பின் செய்தியை ஒரு தீர்க்கதரிசி மூலமா அறிவிச்சாரு. யாரது? ஒபதியா. ஒபதியா தீர்க்க தரிசன புஸ்தகம் இருக்கு இல்லையா, அந்த சின்ன தீர்க்க தரிசன நூல்களில் அதுல ஒபதியா ஒரே அதிகாரம் உள்ள ஒரு சின்ன தீர்க்க தரிசி நூல். அது முழுக்க முழுக்க ஏதோமை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அவங்களுடைய பாவங்கள், அவங்க தேவனை மறந்தது, அது நிமித்தமாக அவங்க மேல் வரக்கூடிய அழிவு, இதெல்லாம் முன்னறிவிக்கப்படும். ரொம்ப கலை உணர்வோடு இருக்கக்கூடியவங்க, செல்வ செருக்குள்ளவர்கள், ரொம்ப ஆடம்பரமாக வாழ்ந்து வந்தவர்கள். அவங்களுடைய அந்த தலைநகர் தான் பெட்ரா. நீங்க பைபிள்ல வாசிக்கலாம். இதை நீங்க இந்த யூடியூப்ல பார்த்தாலே தெரியும். பெட்ராங்கிறத இடத்த டைப் பண்ணி பார்த்தா அவ்வளவு அழகாக எல்லாமே மலையில அந்த குடைந்து சித்திர வேலைப்பாடுகளோடு கூட அந்த பில்டிங் எல்லாம் அமைச்சிருப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கும். அவங்களுடைய பாவத்தினால அவங்களுடைய தேசத்தை நான் அழிச்சேன். அவங்களுடைய உலகத்தையே கவர்ந்திருக்கக்கூடிய அந்த இடத்தை நான் பெருமையாக்கினேன். அங்க ஆள் குடியிருப்பு இல்லை. அங்க என்ன இருக்குமா? வலு சர்ப்பங்களின் தாவும். அப்படின்னா பாம்புகள் தான் அங்க குடியிருக்கும். அந்த மாதிரி ஆக்கினேன். அப்ப அவங்க சொன்னாங்க, யாரு? ஏதோமியர், நாம் எளிமைப்பட்டோம், ஆனாலும் பாலானவைகளை திரும்ப கட்டுவோம். அவர் அழிச்சிட்டாரு, பொண்ணுமில்லாம ஆக்கிட்டாரு, விடுவோமா நாங்க? மறுபடியும் நாங்க பழைய நிலைமைக்கு என்ன செய்வோம்? வந்துடுவோம் அப்படின்னு அவங்க இருமாப்பா சொன்னாங்க. அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார்கள். காலம் முழுவதும் அவங்களுக்கு என்ன பேரு தான்? கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளானவர்கள், துன்மார்க்கர்கள் அப்படிங்கிற பேரு தான் அவங்களுக்கு நிலைக்கும். ஒரே தாயினுடைய வயிற்றில் பிறந்தவங்க. அவங்க தவறு பண்ணாங்க. ஏசாவினுடைய சந்ததியார் ஏதோமியர் அவங்க தவறு பண்ணாங்க. அவங்க பெரிய தவறு என்னங்கிறத நீங்க ஏதோமியனுடைய அந்த உபதியா புஸ்தகத்தை படிச்சு பாருங்க. அது கூட சொல்லியிருக்கோம். பாபிலோனியர்கள் யூதர்களை அழிப்பதற்காக படையெடுத்து வந்தபோது, எப்படியானாலும் சகோதரன் தானே, ஏசாவினுடைய சகோதரன், அவங்க சந்ததி தானே, இவங்களுக்கு கூட நின்று ஆதரவா இருக்கிறத விட எதிரிகளோட சேர்ந்துக்கிட்டு இவங்களை என்ன செஞ்சாங்க? துன்புறுத்தினாங்க. இவங்களுடைய அழிவுக்கு அவங்க எதிரிகளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்ப அந்த சகோதர பாசம் இல்லை, சகோதர அன்பு இல்லை. உன்னைய பகைச்சாங்க. உனக்கு எதிரிகள் படையெடுத்து உன்னை அழிக்கும் போது உனக்கு பாதுகாப்பா இல்லாம சகோதரனுடைய சந்ததியா இருந்தும் உனக்கு அவங்க எதிரியாக இருந்தாங்கிற காரணத்துக்காக நான் அவங்களை என்ன செஞ்சேன்? அழிச்சேன். அவங்க தேசத்தை பாழாக்குனேன். ஆள் குடியிருக்க முடியாத நிலைமைக்கு அதை தள்ளிட்டேன். அவங்க சொன்னாங்க நாங்க திரும்ப கட்டுவோன்னு. நான் அதை இடிப்பேன்னு சொன்னேன்.
அவங்க மேல ஒரு தீராத பழி இருக்கும். இது துன்மார்க்கமான ஜனம், கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளான ஜனம் தான் அறியப்படுவாங்க, சொல்லப்படுவாங்க. நீயும் இப்ப தப்பு பண்ற. அவங்கள தப்பு பண்ணதுக்காக நான் தண்டிச்சேன். உன்னுடைய பாவத்துக்காக உன்னை நான் தண்டிக்கும் விதமாக பாபிலோனுக்கு என்ன செய்தேன்? அனுப்பினேன். 70 வருஷங்களுக்கு பின்னாடி உன்னை தாய் நாட்டுக்கு திரும்ப கொண்டு வந்திருக்கிறேன். நிரந்தரமா நான் தண்டிக்கல. இங்க வந்து உன்னை மறுபடியும் உன்னுடைய பூர்வீக தேசத்துல குடியிருக்க வச்சிருக்கிறேன். தேவாலயத்தை கட்டுறதுக்கு தடைகளை அகற்றி கட்டி முடிக்க உதவி செஞ்சிருக்கிறேன். இதெல்லாம் நான் உன் மேல வச்ச அன்பு. இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு நீ கேட்கிற எங்களை எப்படி சிநேகித்தீர் அப்படின்னு. அவரு எப்படி சொல்றாரு பாருங்க, விளங்க வைக்கிறாரு பாருங்க அந்த அன்பை. அப்போ தேவனுடைய அன்பை நம்ம சரியாக புரிந்து கொள்றதுக்கு தற்பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படிங்கிறத விட கடந்த நம்ம யாராக இருந்தோம், இப்ப தேவன் நம்மளை எந்த நிலைமைக்கு உயர்த்தி இருக்கிறார், ஆவிக்குரிய பிரகாரமாக தேவன் நமக்கு செய்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் என்னென்ன, நம்முடைய ரட்சிப்பு, அப்புறம் நமக்கு அதன் மூலமாய் கிடைத்திருக்கிற ஆவிக்குரிய நன்மைகள், பரலோக குடியுரிமை, இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கும்போது அவருடைய அன்பை பத்தி சந்தேகம் வருமா? வராதுல்ல. நம்ம அதை மறந்துடுறோம்ல. அதான் ஆண்டவர் சொல்றார், இதை நினைச்சுப்பாரு. இதை சொல்லிட்டு அப்புறம் 6வது வசனத்துல இருந்து 2வது உரையாடல் ஆரம்பிக்குது. அதை நான் சுருக்கமா சொல்றேன். நான் அந்த 2வது உரையாடல்ல என்ன சொல்றாரு? குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிறவர்களாகிய ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அப்ப இதுல இருந்து தெரியுது, இந்த 2வது உரையாடல் யாரை நோக்கி போகுது? ஆசாரியர்களை பார்த்து போகுது. அப்புறம் 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம், இப்போதும் ஆசாரியர்களே இந்த கட்டளை உங்களுக்குரியது. அப்ப அதனுடைய தொடர்ச்சி. இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த வேதாகமத்தை எழுதின எழுத்தாளர்கள் அதை எழுதுற சந்தர்ப்பத்தில் நாங்க எழுதும் போது அதிகாரங்களாக வசனங்களாக பிரிச்சு எழுதலை. அப்படியே ஒரு இப்ப நம்ம எப்படி ஒரு கட்டுரை எழுதுறோம், ஒரு புஸ்தகம் எழுதுறோம், இதே மாதிரி தான் அவங்க எழுதிட்டே போனாங்க. சபை உருவாகி ஓரிரு நூற்றாண்டுகள் ஆனதுக்கு அப்புறம்தான் சில தேவ மனிதர்களுடைய உள்ளத்துல இதை வந்து அதிகாரங்களாக வசனங்களாக பிரிச்சா நல்லா இருக்கும். அப்ப எழுதல வசனத்தை படிக்கிறதுக்கும் மனப்பாடம் செய்யறதுக்கும் பிரசங்கம் பண்றதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கும்னு சில மனிதர்களுடைய உள்ளத்துல அப்படிப்பட்ட எண்ணம் வர, அல்லது ஆண்டவரே அதை கொடுக்க, அவங்களுடைய முயற்சியினாலதான் அதிகாரங்களாக வசனங்களாக இது என்ன செய்யப்பட்டதுங்க? பிரிக்கப்பட்டது. இப்ப இப்படி அதிகாரங்களாக வசனங்களாக பிரிக்காம நீங்க மற்ற புஸ்தகங்கள் வாசிக்கிறது மாதிரி இது இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நான் எந்த வசனத்தை வச்சு நான் பிரசங்கம் பண்றது? அப்புறம் நீங்க வருஷம் கிறிஸ்துமஸுக்கு அல்லது புது வருஷத்துக்கு பரிசு போட்டியெல்லாம் மனப்பாட வசன போட்டியெல்லாம் நடைபெறுதெல்லாம் எப்படி நீங்க மனப்பாடம் பண்ணுவீங்க? எப்படி கொடுக்கணும்? இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வரைக்கும் நீங்க படிச்சுட்டு வாங்க. மனசுல தங்குமா இது? அது ரொம்ப நல்லபடியாகவே அந்த அந்த ஆண்டவர் அந்த காரியத்தை செய்திருக்கிறார். இப்ப நமக்கு எவ்வளவு வசதியா இருக்கு இப்படி பிரிச்சது. ஆனா என்ன, அந்த மாதிரி பிரிக்கும் போது சில இடங்கள்ல அந்த கோர்வை விட்டு போயிருது. அது சிலதை நீங்க வாசித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். யோவான் 8ஆம் அதிகாரம்
7ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி அந்த ஆண்டவர் பிரசங்கம் பண்றாரு. 7ஆம் அதிகாரத்துல பேசி வரும்போது பாருங்க 7 இருந்து, அப்பொழுது பரிசேயர், நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா? அதிகாரிகளிலாவது பரிசேயர்களிலாவது யாதாம் ஒருவர் அவனை விசுவாசித்ததுண்டா? வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். ராத்திரியில் அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகிய நிக்கதேமு என்பவன் அவர்களை நோக்கி, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்கு உட்படுத்தல் ஆகாது என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றார். அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயனா? கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்புகிறதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள். பின்பு அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். இயேசு ஒலிவு மலைக்கு போனார் அப்படின்னு 8:1 ஆரம்பிக்குது. இது நியாயப்படி எங்க வந்திருக்கணும்? 7:53 வசனத்தினுடைய செகண்ட் பார்ட்டா வந்திருக்கணும். எப்படி? பின்பு அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். இயேசு ஒலிவு மலைக்கு போனார். அதோட 7ஆம் அதிகாரம் முடிச்சுட்டு இப்ப 8ஆம் அதிகாரம் 2வது வசனம் முதல் வசனமா வரணும். எப்படி வரும்? மறுநாள் காலையிலே அப்படின்னு. அது கொஞ்சம் கூட கரெக்டா இருக்கா? இந்த மாதிரி அந்த தொடர்ச்சி கொஞ்சம் சில இடங்கள், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்போ ஒரு கேள்வி வரும், அப்புறம் இதை ஏங்க இப்படி மாத்தாம விட்டுருக்காங்க? இவ்வளோ வருஷங்களாக பைபிளை பிரிண்ட் பண்ணி அனுப்புறாங்கல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா, அனாவசியமா பைபிளில் கை வச்சிடக்கூடாதுங்கிற ஒரு பயம். புரிகிறதா? அதனாலதான் சில இடங்களில் சில டிரான்ஸ்லேஷன்ல இது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு நம்மளாம் சொல்றோம்ல. அப்போ அதை மாத்திருக்கலாம்ல. ஏன் மாத்தாம இருக்கிறாங்க? தேவையில்லாமல் அதில் கை வைக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக, படிக்கும்போது மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக. சரி, அந்த மாதிரி சில இடங்களில் அந்த கண்டினியூஷன் விட்டு போயிடும். சில வேலைகள்லாம் அதிகாரங்கள் வசனங்கள் வர்றதுனால ஒவ்வொரு வசனத்தையும் அந்த பகுதியான தனித்தனி தீவுகளாக நம்ம நினைச்சு சிந்திக்கிறோம். அப்படி இல்லை, அதனுடைய தொடர்ச்சி தான் அது. இதை எதுக்கு சொன்னேன்னா, இந்த மல்கியா 2ஆம் அதிகாரத்துல முதல் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருந்து ஆசாரியர்களை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. அதனுடைய தொடர்ச்சி தான் 2ஆம் அதிகாரத்திலையும் வருது அப்படிங்கிறத 2ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் உறுதிப்படுத்துது. அப்படித்தானே? சரி, இப்ப ஆசாரியர்களை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க ஆண்டவர். நான் என்னை தகப்பன்னு சொல்றீங்க, ஆனா கனம் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்னை எஜமானன்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு பயப்பட மாட்டேங்கிறீங்க. கேட்கிறார் அவர். இதில் நீங்க நல்லா யோசித்து பாருங்க. முதல் உரையாடல்ல எந்த எதிர்பார்ப்பும் அவர் சொல்லலை. நீங்க இப்படி செய்யலை, இப்படி செய்யலை, அப்படி செய்யலை அப்படின்னு சொல்லலை. நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் இவங்க சொல்றாங்க நீங்க எதனால நேசிக்கிறீர் அப்படின்னு. ஆனா இங்க அவர் எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கறதுல நியாயம் இருக்கு. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு நேசிக்கிறாரு, அன்பு செலுத்துறாரு. அன்பு செலுத்துகிறவர் அன்பை எதிர்பார்க்கிறது நியாயம் தானே? அதனாலதான் கேட்கிறாரு. அப்ப இவங்க கேட்கிறாங்க பதிலுக்கு. என்ன கேட்கிறாங்க? எதனால நாங்க அசட்டை பண்ணோம்? மரியாதை கொடுக்கல மரியாதை கொடுக்கலன்னு சொல்றீங்களே, இப்ப நாங்க எதனால அசட்டை பண்ணோம்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்றார் ஆண்டவர்? அப்போ அதனுடைய தொடர்ச்சி தான் 7ஆம் வசனத்துல இருந்து. இல்ல சாரி, என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே. என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறது. பீடம்னு இங்க சொல்லி இருக்கிறது பலிபீடம். அப்பத்தை படைக்கிறதுனாலேயே அப்படின்னு சொல்றது பலி செலுத்துறதை பத்தி தான் அந்த வார்த்தையில அங்க சொல்லியிருக்கு. உடனே இவங்க கேட்கிறாங்க, ஆனாலும் உம்மை எதனாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள்? கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதினாலேயே. அப்படின்னா கர்த்தருடைய பந்தின்னு சொல்றது இங்க பலிபீடத்தை பற்றி, பலி செலுத்தப்படுறதை பத்தி தான் சொல்லிட்டு, நீங்கள் கண் ஊனமானதையும் பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்கள்.
பழைய ஏற்பாட்டில் நீங்க லேவியராகமத்தை மற்றும் பல வேத பகுதிகளை வாசித்து பார்த்தா எப்படிப்பட்ட மிருகங்களை ஆண்டவருக்கு பலி செலுத்தணும், எப்படிப்பட்ட மிருகங்களை பலி செலுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார் இல்லையா. ஊனமானது, நசல் கொண்டது, நோய் உள்ளதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பலி செலுத்தக்கூடாது, ஆண்டவர் கண்டிப்பா சொல்லியிருக்கிறார். ஆனா இங்க என்ன செய்யறாங்க, அதெல்லாம் கொண்டு வந்து பலி செலுத்துறாங்க. எதை எதை நான் செய்யக்கூடாதுன்னு செலுத்தக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறேனோ அதெல்லாம் நீங்க செய்றீங்க. அப்ப நீங்க என்ன செய்றீங்க, அசட்டை பண்றீங்க. என்ன நீங்க மதிக்கல, கனப்படுத்தல, பயப்படல, என் வார்த்தைக்கு நீங்க மரியாதை கொடுக்கல. சொல்லிட்டு அதுல ஒரு வார்த்தை சொல்லுவாரு, அதே வசனத்துல பிற்பகுதியில 8ல, நீ அதை உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமா இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். இப்ப நீ எனக்கு கொண்டு வந்து பலி செலுத்துற இல்ல, நோய் பிடிச்சது, ஊனமானது, கண்ணு தெரியாதது, சில ஆட்டுகளுக்கு அப்படி மூக்கு ஒழிக்கிட்டு இருக்கும், இதெல்லாம் கொண்டு வந்து பலி செலுத்திக்கிட்டு இருக்கிற, இதை உன் அதிபதிக்கு செலுத்துவியா நீ? அப்படி செலுத்தினா அவன் உன்னை நேசிப்பானா, உன் மேல பிரியமா இருப்பானா? அப்ப அதிபதியை விட நான் மோசமா? அப்ப அவனுக்கு பயப்படுற பையன் எனக்கு இல்ல கொடுக்கல இல்ல, அப்படித்தான் கேட்கிறார். அப்ப இந்த இடத்துல அவர் சொல்ல விரும்புறது, சிறந்ததை நீ எனக்கு கொடுக்கணும்னு கேட்கிறார். அதானே? நம்முடைய வாழ்க்கையில எது சிறந்ததோ அது ஆண்டவருக்கு. ஏன்னா அவர் அதற்கு முற்றிலும் தகுதியானவர். சிறந்ததை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர் நம்மகிட்ட சிறந்ததை எதிர்பார்க்கிறது நியாயம் தானங்க? ஆமாவா இல்லையா? அப்படி சிறந்தது என்னத்தை கொடுத்துட்டாருன்னு கேக்குறீங்களா? கொடுத்ததெல்லாம் சிறந்ததுதான். தம்முடைய குமாரனை கொடுத்தாரு, சிறந்தது அல்லவா? அது அப்படியே இந்த புலகாங்கிதம் அடைஞ்சு எழுதியிருப்பாரு நம்மால. யாரு? பவுலப்போஸ்தலன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். யார் அது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இதை விட நம்முடைய மீட்புக்காக கொடுக்கிறது அவர்கிட்ட வேற ஒண்ணும் இல்லை. என்ன இருக்கு? கோடிக்கணக்கான தூதர்கள் இருக்காங்க. அதுல ஒரு தூதனை அனுப்பி, நீ மனிதனுக்காக மரிக்கணும்பா, அவனுடைய பாவத்துக்கு பிராயச்சித்தத்தை ஏற்படுத்தணும், அதனால நான் உன்னை அனுப்புறேன், நீ போய் மரிச்சிரு, அப்புறம் நான் உன்னை 3வது நாள்ல உயிரோட நான் எழுப்பிடுவேன் அப்படின்னா, அந்த தூதனை பார்த்து இந்த பிளான் பண்ணி அனுப்பும்போது அவன் தைரியமா வரத்தான் செய்வான். ஏன்னா 3வது நாள் அவர் என்ன செஞ்சிருவாரு? எழுப்பிடுவார். ஆனா அதை செய்யலையே. தம்முடைய ஒரே பேரான குமாரனை அல்லவா அனுப்பினாரு. ஆச்சரியங்க அந்த அன்பு. அது மாதிரி ஆத்தும மீட்பு அருமையானது. அருமையானது மீன்ஸ் விலையேற பெற்றது, சிறந்தது. அது சிறந்தது தானே. நித்திய ஜீவன், பாவ மன்னிப்பு, பரலோக வாழ்வு எல்லாம் சிறந்தது தானே. இது எல்லாத்தையும் நம்மகிட்ட கொடுத்தவரு நம்மகிட்ட சிறந்ததை எதிர்பார்ப்பாரா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில சிறந்ததை ஆண்டவருக்கு கொடுக்கணும். இவங்க என்ன பண்ணாங்க? சிறந்ததை எல்லாம் வச்சுக்கிட்டாங்க. இது இன்னும் 2 நாளைக்கு கூட தேராது, இது விலை போகாது, வித்தாலும் எவனும் வாங்க மாட்டான் அப்படிங்கிறதெல்லாம் இப்ப எங்க வருது? பலிபீடத்துக்கு வருது. அதான் ஒரு இடத்துல சொன்னாங்க, சபையில் இருக்கிற பொருளாளர் சொன்னாரு, சில நோட்டுகளை மாத்துறதுக்கு கஷ்டமா இருக்கு பிரதர். சபையில் இருக்கிற ட்ரெஷரர் சொல்றாரு, இதை கடைக்கு கொடுத்தா வாங்க மாட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் எங்க வந்துருதான்? இங்க வந்துரு, காணிக்கை பைக்கு வந்துருது. நான் என்ன சொல்ல வரேன்னா, சிலர் அப்படி ஒரு திட்டம் வச்சிருக்காங்க, நல்லா சடசடன்னு புதுத்தாலும் மங்காதது அப்படியே ஆண்டவர் கொண்டு வந்து கொடுக்கணும்னே அதுக்குன்னே பிளான் பண்ணி சேர்த்து வைப்பாங்க.
பிள்ளைகளுக்கு கொடுக்குறதும் அப்படியே கொடுப்பாங்க. அவங்க கையில் பழைய நோட்டு இருந்தால் அதை வாங்கிட்டு அதை கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல இருந்து அது என்ன பதியும், பெஸ்ட் ஒன்னா ஆண்டவருக்கு கொடுக்கணும், சிறந்ததை ஆண்டவருக்கு கொடுக்கணும். அப்ப நம்மளே இதெல்லாம் தேராது அப்படிங்கிறத, என்ன இதை நீ காணிக்க போய் வச்சுக்கோ, காணிக்க வச்சுக்கோ அப்படின்னா, அப்ப ஆண்டவருக்கு இப்படித்தான் கொடுக்கணும் போலங்கிறத அவன் மனசுல பதியும். அப்படி இருக்க கூடாது, சிறந்தது ஆண்டவருக்கு. இது சொல்லும்போது ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. இந்த ஏரியாவை சார்ந்தவர் தான் நான் முன்னாடி சொன்ன அந்த தேவ மனிதர். ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பம், தெய்வ பக்தி உள்ள குடும்பம். அவர் மூத்த பையன், கீழே தம்பி சகோதரிகளும் இருக்காங்க. அப்பா ஆசிரியர். அப்போ ஒரு சராசரியான ஒரு குடும்பம். ஆனால் இந்த பையன் ரொம்ப புத்திசாலினா அதிபுத்திசாலி. நல்ல படிப்பு, விளையும் பயிர் முளையிலே தெரியுங்கிறது மாதிரி சின்ன வயசுல அந்த பையனுடைய அபாரமான அறிவும் படிப்பு திறமையும் பார்த்து வியந்து போன பெற்றோர்கள் பையனை IAS படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க, உயர்ந்த படிப்பு. அப்போ இவர் அதே மாதிரி படிச்சு வர்றாரு. இவர் மனசுக்குள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், ரட்சிக்கப்பட்டார். இவர் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணார், ஆண்டவரே நான் இந்த கல்லூரி முதுகலை படிப்பு முடிச்ச உடனே, போஸ்ட் கிராஜுவேட் முடிச்ச உடனே முடிக்கணும், நான் ஹையஸ்ட் மார்க் வாங்கணும், நல்ல ரேங்க்ல வரணும், நம்பர் 1 மாணவனாக நான் வரணும், அந்த தகுதியோட நான் உங்களுடைய ஊழியத்துக்கு வரணும் அப்படின்னு இவர் பிளான் பண்றாரு. பெற்றவங்க பையன் ஆர்ட்ஸ் வந்துடுவான், அடுத்த நம்ம வீட்டில இருந்து யார் வரப்போறது, ஒரு கலெக்டர் வரப்போறார். அவங்க அது மாதிரி பையன் படிப்பு முடியுது. ஏன்னா அடுத்த பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கரையேற்றணும். அந்த பொறுப்பெல்லாம் மூத்த பையங்கிற முறையில் இவருக்கு சாருது. ஆனால் இவர் எதை பற்றியும் யோசிக்கல. உடனே பெற்றோர்கள்ட்ட சொல்றார், நான் உங்களை நேசிக்கிறேன், ஆனால் அதை விட நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவர்கிட்ட இப்படி நான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். பெற்றோர் சம்மதிக்கவே இல்லை. கடைசியில் பெற்றோருடைய சம்மதம் இல்லாமல் ஒரு வேதாகம கல்லூரிக்கு படிக்க போனார். படித்தார். அப்புறம் அங்கேயே வேதாகம கல்லூரியில் ஆசிரியராக இருந்தார். அதுக்கப்புறம் தேவன் அவரை படிப்படியாக உயர்த்தினார். உலகத்தில் எந்தெந்த மிகப்பெரிய கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் இருக்குதோ அதுல எல்லாம் டாப்ல நிற்பார் அவர். இன்னைக்கு ஓட்டத்தை ஓடி முடிச்சு நித்தியத்தில் இளைப்பாறிட்டு இருக்கிறார். அப்போ அவருடைய ஒரே குறிக்கோள், சிறந்த ஒன்று என் ஆண்டவருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தான் இருக்கணும். அப்ப இவங்க அந்த மாதிரி வியாதி வசனத்தை மீறி ஆகாததெல்லாம் கொண்டு பலி செலுத்துறாங்க. இப்ப இன்னொரு விஷயம் யோசிக்கணும். பலி செலுத்துற செயலை செய்யறது யாரு? ஆசாரியர்கள். ஆனா இதெல்லாம் கொண்டு வர்றது யாரு? ஜனங்கள். ஜனங்கள் கொண்டு வர்றதானே இவன் பலி செலுத்துறான். அப்ப இவங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஆசாரியர்கள், எப்பா என்ன இதெல்லாம் கொண்டு வரீங்க, கண்ணு தெரியாதெல்லாம் கொண்டு வரீங்க, மூக்கு ஒழுகிட்டு இருக்கேன் அதை கொண்டு வரீங்க, நொண்டியா இருக்குது, ஊனமா இருக்குது, கண்ணு தெரியாம இருக்குது, இதெல்லாம் கொண்டு வந்துகிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் வசனத்தின்படி ஆண்டவருக்கு செலுத்தக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னது உங்களுக்கு தெரியாதா? நான் பலி செலுத்த மாட்டேன், இதெல்லாம் செலுத்த முடியாது, கொண்டு போங்க சொல்லணுமா இல்லையா? சொல்லல. இவங்களுக்கு எப்படியாவது இவங்களுடைய வேலை நடக்கணும், ஜனங்களுக்கு முன்னாடி இவங்க நல்லவங்களாகணும். அவங்களுக்கு என்ன, ஆண்டவருக்கு கொடுத்தோங்கிற பேரும் இருக்கணும் மற்றவங்க முன்னாடி. பழைய குப்பைகள் எல்லாம் காலி பண்றது மாதிரி இப்ப எல்லாம் காலி பண்ணி எங்க வருது? பலிபீடத்துக்கு வருது. இது என்ன இது? அப்பதான் ஆண்டவர் கேட்கிறாரு, இத பண்றீங்களப்பா சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் ஆண்டவர். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
10ஆம் வசனத்துல, உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான்? அப்புறம், எவன் பலிபீடத்தின் மேல் அக்கினியை கூலி இல்லாமல் கொளுத்தவும் மாட்டீர்கள்? உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் கைகளில் உள்ள காணிக்கை எனக்கு உகந்ததல்ல. இது நம்முடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல வந்திருக்கிற ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. இதுல என்ன வருதுன்னா, உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான், என் பலிபீடத்தின் மேல் அக்கினியை கூலி இல்லாமல் கொளுத்தவும் மாட்டீர்கள் அப்படின்னு வருது இல்லையா? இது கரெக்டா அதனுடைய மூல மொழியில இருக்கிறபடி கரெக்டா டிரான்ஸ்லேஷன் பண்ணா கொண்டு வந்தா எப்படி கொண்டு வரணும்னா, அர்த்தமற்ற பலியை என் பலிபீடத்தில் செலுத்தாதபடிக்கு இந்த ஆலயத்தின் கதவுகளை பூட்ட எவனாவது வரமாட்டானா? நான் சொல்றது புரியுதா? தரக்குறைவான தகுதியற்ற இந்த பலிகளை செலுத்தி என் பலிபீடத்தை தீட்டுப்படுத்தாதபடிக்கு யாவனாவது வந்து இந்த ஆலயத்தை பூட்டி போட்டா நல்லா இருக்கும். அதான் கரெக்ட் டிரான்ஸ்லேஷன். இங்க வந்து அர்த்தமே மாறுது. தமிழ்ல எப்படி வருது? நீங்க எல்லாம் கூலி வாங்கிக்கிட்டு எல்லாம் செய்றீங்க அப்படிங்கிற மாதிரி வருது. அதல்ல. அதாவது நீ இந்த மாதிரி பலி செலுத்தி என்னை அவமதிக்கிறத விட நீ பேசாம இதை பூட்டி போட்டு போயிடலாம். எவனாவது ஒருத்தன் வந்து இதை பூட்டினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறார். அப்ப எந்த அளவுக்கு ஆண்டவருடைய மனம் உடைஞ்சு போயிருக்கு பாருங்க. ஆலயத்தை கட்டணும், ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும், அவர்கள் நடுவில் வசிக்கிறதுக்கு ஒரு ஆலயத்தை, பரிசுத்த ஸ்தலத்தை கட்டணுங்கிற அந்த சிந்தனை இஸ்ரவேலர்களுக்கு வரல. முதல்ல அந்த தாட்டு யாருக்கு வந்துச்சு? தேவனுக்கு தான் வந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து புறப்பட்டு வராங்களா, வனாந்தரத்துல பிரயாணம் பண்ணும்போது சீனாய் மலையினுடைய அடிவாரத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப ஆண்டவர் அவங்களுக்கு கட்டளைகளை கொடுக்கிறாரு. அப்படி கட்டும்போது தான் சொல்றாரு 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, யாத்திராகமத்துல, நான் அவர்கள் நடுவில் வாசம் பண்ண அவர்கள் எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் அவர்கள் நடுவில் வாசம் பண்ண அவர்கள் எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாகன்னு சொல்லி ஆரம்பிச்சு அந்த வாசஸ்தலத்தை, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை எப்படியெல்லாம் செய்யணும், எந்தெந்த மாதிரி எல்லாம் செய்யணும், என்னென்ன வடிவத்துல செய்யணும், எல்லாம் ரொம்ப விலாவாரியா சொல்லிட்டாரு. அதுக்கான ப்ளூ பிரிண்டும் காட்டிட்டாரு. மாதிரியை காட்டினார்ல, நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படியே செய்ய கவனமாயிரு அப்படித்தானே சொன்னாரு. கட்டளை கொடுத்தது மட்டுமல்ல, மாடலும் காட்டிட்டார். அப்ப இது ஆண்டவரே அந்த ஆலயத்தை கட்ட சொல்லி அதுக்கு மாடலும் காட்டி இப்படியெல்லாம் செய்யணும்னு கட்டளையும் கொடுத்து, இப்ப பாபிலோன்ல இருந்து திரும்பி வந்துட்டாங்க. இடிஞ்சு போன தேவாலயத்தை கட்டினாங்க. பல போராட்டங்களின் நடுவில் கட்டி முடிச்சாங்க. இதுக்கெல்லாம் உதவி செஞ்சது யாருங்க? ஆண்டவர். இப்ப அவரே சொல்றாரு, எவனாவது வந்து இதை பூட்டி போட்டா நல்லா இருக்கும். இப்படி நீங்க பலி செலுத்தி என்னை அவமதிக்கிறத விட இந்த பலியும் வேண்டாம், அதுக்கு பதில் இந்த ஆலயத்தை நீங்க பூட்டி போட்டுடலாம். எவனாவது வந்து பூட்டி போடுங்களேன். ஆண்டவர் நம்மள மாதிரியே ஆண்டவர் பேசுறாருல்ல, எவ்வளவு மனம் உடைஞ்சு பேசுறாரு பாருங்க. இத சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை, அது ஒரு நம்பிக்கையின் சுடரொளி. அடுத்த வார்த்தையில அப்படி அந்த தெரிகிறத நம்ம பார்க்கலாம். சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு
தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்க எவனாவது இது இப்படி அவமானம் பண்றதை விட பூட்டி போட்டு போயிருங்கப்பான்னு சொல்றவரு, ஒரு நாள் வரும் சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அஸ்தமிக்கிற திசை வரைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இமயம் முதல் குமரி வரை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்தியா முழுவதும் அப்படின்னு அர்த்தம் இருக்குல்ல. அது மாதிரி சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அதை அஸ்தமிக்கும் திசை வரைக்கும்னா அர்த்தம் என்ன? பூமி முழுவதிலும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்து மகத்துவமாயிருக்கும். எல்லா இடங்களிலும் எனக்கு என் நாமத்துக்கு தூபம் காட்டப்படும், சுத்தமான காணிக்கை எனக்கு படிக்கப்படும். ஜாதிகளுக்குள்ளே என் நாமம் மகத்துவமாயிருக்கும். நீங்க என்னை இப்ப மதிக்கல, என்னை அவமானப்படுத்துறீங்க, இந்த பலிகளை செலுத்தி என்னை தரக்குறைவா என்னை நினைக்கிறீங்க, அசட்டை பண்றீங்க. தெரிந்தெடுக்கப்பட்ட நீங்கள் என்னை அசட்டை பண்ணுகிறீர்கள். ஆனால் ஒரு நாளிலே இந்த பிரபஞ்சம் முழுவதும், இந்த பூமி முழுவதும் என் நாமம் உயர்ந்திருக்கும். அது எதை சொல்றான்னா 1000 வருட அரசாட்சியை சொல்ற. அப்போ இந்த ஜனங்களுடைய இந்த அலட்சியமான போக்கு ஒரு பக்கம் அவரை கஷ்டப்படுத்தினாலும், இப்படி உயர்ந்திருக்கிற ஒரு அனுபவத்தை நினைச்சு அவர் அதை என்ன செய்யறாரு? சந்தோஷப்படுறாரு. இப்படியே இந்த மல்கியா புஸ்தகத்துல இருந்து ஒவ்வொரு வசனங்களை அப்படியே நம்ம படிச்சு போகும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ஜனங்களை இவங்க திருத்த வேண்டியவங்க. அதனாலதான் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஜனங்களை பார்த்து சொல்லாம ஆசாரியர்களை பார்த்து சொல்றாரு. கொண்டு வர்றது, பலி செலுத்துறது ஜனங்கள் தான், அவங்க தானே கொண்டு வராங்க. செலுத்துற வேலை தானே ஆசாரியர்கள். அப்ப இவங்க சொல்லி என்ன செஞ்சிருக்கணும்? திருத்தி இருக்கணும். திருத்தவில்லை. இன்னைக்கும் சில வேளைகள்ல சபையில நடத்திப்பாளர்கள் எந்தெந்த விஷயங்களை விசுவாசிகளை கரெக்ட் பண்ணணுமோ, திருத்தணுமோ, தவறுகளை சுட்டி காண்பித்து ஒழுங்குபடுத்தணுமோ, சரிப்படுத்தணுமோ, அதை செய்யணும். சொன்னா கோவிச்சு விடுவாங்களோ, இல்லைன்னா சபைக்கு வராம போயிடுவாங்களோ, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்முடைய கடமை சொல்ல வேண்டியது. இல்லைன்னா அவங்களுடைய தவறுக்கு நம்ம ஒத்து போறது மாதிரி தானே அர்த்தம் வருது. அதே நேரத்தில் இப்ப இவங்க பலி செலுத்த, நீங்க இதெல்லாம் செலுத்த முடியாதுன்னு இவங்க பிடிவாதமா நின்னா என்ன ஆகும்? ஜனங்களுடைய கோபம் இவங்க மேல திரும்பும். அதுக்கு பயப்பட்டிருக்கலாம். கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்றால் இந்த தவறுகளை என்ன செய்யலாம்? சரி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த 2வது குற்றச்சாட்டு, அந்த உரையாடல் முக்கிய விஷயம் தான். எனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்க கொடுக்கல, இந்தந்த செயல்களின் மூலமாக நீங்க என்னை துக்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்றாரு. இது நமக்கு கற்றுக்கொள்ற பாடம். ஆக நம்ம இதுவரைக்கும் சிந்தித்த இந்த செய்திகளுடைய சுருக்கம், மல்கியா இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு இருண்ட காலத்தில் வாழ்ந்தவர். ஆவிக்குரிய வாழ்க்கையில சிதைந்து போயிருந்த, சீர்கெட்டு போயிருந்த ஜனங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை என்னும் தீபத்தோடு புறப்பட்டு வந்தவர். அவர் மூலமாக ஆண்டவர் அறிவிக்கிறாரு, நான் உங்களை சிநேகிக்கிறேன். இவ்வளவு தவறுகள் இருந்தோம், அந்த ஜனங்களை மீண்டும் மீண்டும் நேசிப்பதாக சொல்றார். நம்முடைய தவறுகளின் நடுவிலும் குறைபாடுகளின் நடுவிலும் நம்மை நேசிக்கிற ஆண்டவர். அப்ப இதை நம்ம கேட்கும் போது ஆண்டவருக்கு நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணித்து இந்த அன்புக்கு நாம் என்றென்றும் உண்மையுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்ற அந்த சிந்தனை தான் நம்மில் மேலோங்கி நிற்கணும். 2வது, என் வாழ்க்கையின் முதன்மையானது எது, எனக்கு நான் சிறந்ததாக நினைக்கிறனோ அதெல்லாம் என் ஆண்டவருக்கு, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக, சுவிசேஷத்தின் பிரபல்யத்திற்காக, சபையினுடைய வளர்ச்சிக்காக இந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அதை ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அதனால கேட்ட வசனத்தை நம்ம மனசுல தியானிப்போம். அதன்படி வாழ்றதுக்கு நம்ம பிரயாசப்படுவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்.